எலக்ஷன் அஃபிடவிட்ல பண்ற ஒரு சின்ன தப்பு ஒருத்தரோட எலக்ஷனையே காலி பண்ணிடும். இல்லைனா பெரிய பெனால்டி கட்ட வேண்டியிருக்கும். ஒரு குடும்ப கடனை மறைச்சா கூட ஒரு அரசியல்வாதியோட கெரியரையே அது அழிச்சிடும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மள நெறைய பேரு குடும்பத்துக்குள்ள குடுக்குற காசு பிரைவேட் விஷயம். இத வெளிய சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைப்போம். ஆனா, நீங்க ஒரு கேண்டிடேட்டா இருந்தா இந்த ஒரு தப்பு உங்க நாமினேஷன அப்பவே காலி பண்ணிடும். இப்போ பெரம்பூர் கான்ஸ்டிட்யூவன்சில விஜய் சார் தாக்கல் பண்ண அஃபிடவிட்ட பாருங்க. அவரோட மனைவி சங்கீதா, மகன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யாக்கு கொடுத்த கடன தெளிவா காட்டியிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா எலக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் அப்படி. உங்க சொத்து மற்றும் கடன் எல்லாத்தையும் கண்டிப்பா காட்டியே ஆகணும். குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த கடன் உங்களோட அசெட்ஸா தான் கணக்கு வரும். இத மறைக்க முடியாது. தப்பான தகவல் கொடுத்தா 3 வருஷம் பேன் இல்லனா டிஸ்குவாலிஃபிகேஷன் நிச்சயம். நிறைய பேருக்கு இது தெரியாது. நீங்க தேர்தல்ல நிக்கிற அந்த நிமிஷமே உங்களோட பெர்சனல் குடும்ப பணம் மொத்த உலகமும் பார்க்குற மாதிரி பப்ளிக் ரெக்கார்டா மாறிடும். எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க பணத்த உண்மையா தான் காட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எஸ் இல்லன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க.